அன்பினர்களே, ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. அது குறைந்த பாடில்லை. ஒரு இராணுவ யுத்தியும் ஒரு இராணுவ தந்திரமும் தான் ஏப்ரஹாம் லிங்கத்தை வளைகுடாவில் இருந்து நகர்த்தியது. ஏனெனில் இப்பொழுது இந்த ரெக்கார்டிங் நாம் தரம் போகின்ற வேளையில் ஒரு இராணுவ செய்தி கொண்டு பரப்பப்பட்டிருக்கின்றது, வெளிவந்திருக்கின்றது. ஏப்ரஹாம் லிங்கன், அதாவது இப்பொழுது எல்லா இடங்களிலும் அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை அதிகரித்து வரும் நிலையில் வளைகுடாவில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஏப்ரஹாம் லிங்கத்தை ஏன் நகர்த்தியது என்ற ஒரு கேள்வி வரலாம் இல்ல? அது அந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக தாக்கப்படுகின்றது. இதுதான் அங்க உள்ள பிளஸ் பாயிண்ட். அதாவது ஈரானின் மிக உச்சகட்ட குறிவைப்பாக அல்லது டார்கெட் செய்யப்பட்ட இடமாக வளைகுடாவில் ஏப்ரஹாம் லிங்கன் குறிவைக்கப்பட்டிருக்கின்றான். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியவுடன் அவங்கள் டார்கெட் செய்கின்றார்கள். இஸ்பஹான், போர்டோ சிட்டி போண்டு அல்லது அந்த இடங்களை அதாவது யுரேனியம் செறிவூட்டல் பிளான்ட் அல்லது நியூக்ளியர் பிளான்ட் சென்டர்களைத்தான் அவங்க புதிய இடங்களை குறிவைக்கிறாங்க. இங்க என்னவென்றால் ஈரான் தன்னுடைய முழு சக்தியையும் எடுத்து குறிவைக்கப்பட்ட இடம் ஏப்ரஹாம் லிங்கன். உலகத்திலே எல்லோரையும் உலகத்துக்கே அச்சுறுத்தி வருகின்ற ஒரு மிகப்பெரிய சண்டியரு ஈரான் என்ற ஒரு முஸ்லிம் நாட்டுக்கிட்ட அடிபட்ட கேவலம் இல்லை, அடிபடும். நாமளும் சொல்றோம் இல்ல, அது அடிபடும். மிக உச்சகட்டமாக கடலுக்குள்ள அமிக்கிட்டிருப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக மீண்டும் ஏற்கனவே பசிபிக் எல்லையில் தங்கியிருந்த அந்த ஏப்ரஹாம் லிங்கத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஈரானுக்கு எதிரான போர் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கத்தார் அல் உதயத் இருக்குல்ல, அங்க தன்னை வால்மணி டேங்கர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. என்ன போட்டு காட்டுறோம் பாருங்க, உங்களுக்கு சேட்டலைட் படத்தையும் ஃபுட்டேஜ் காட்டுறோம், அங்க இருக்கின்ற விமானங்களை காண்பிக்கிறோம் பாருங்க. அப்ப கத்தார்ல உள்ள அமெரிக்க வான்வழி டேங்கர் கடற்படையில் அதிகரிப்பு இருப்பதால அது செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலம் தான் காட்டப்பட்டிருக்கு. அதிகரித்ததால எப்படியும் ஒரு தாக்குதல் ஈரான் மீது இருக்குது, அதுக்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அது எப்போது என்பதுதான் தெரியாது, ஆனா தாக்குதல் இருக்குது. பார்க்கலாமா? இது அவசரமாக பரிமாறப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்குள் இருந்து வந்த செய்தியாக பார்க்கின்றோம். கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்திற்கு அமெரிக்க விமானப்படை KC-135 வான்வெளி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்களை அனுப்புவதில் சீன வணிக செயற்கை படங்கள் அதிகரித்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. இப்ப யாரு போட்டு கொடுக்குறான்? சீனாட சேட்டலைட் தான் போட்டு கொடுக்குது. இதெல்லாம் சீனாட வித்த விட மாட்டான்ல, நண்பேண்டா. மேலும் குறைந்தபட்சம் 16 விமானங்கள் அந்த வசதியின் ஓடு பாதைகளில் காணப்பட்டுள்ளதாகவும் படங்களின் வெளியீடு சேட்டலைட் ஃபுட்டேஜ் வெளியீடு அல் உதைத் விமான தளத்தில் அமெரிக்க இராணுவ MIM-104 104 பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் சரியான நிலைகளை அம்பலப்படுத்தப்பட்டதோடு நெருக்கமாக ஒத்துப்போகுது சொல்லுது. சீனா தான் போட்டு கொடுத்தது. இது செய்தியே வெளிவந்து நாம் ஏற்கனவே இந்த மாதிரி 3-4 செய்தி தந்துட்டோம். மேலும் ஜோர்தானில் உள்ள முபாரக் சால்டி விமான தளத்தில் அமெரிக்க இராணுவ தாட், அது என்னையாம், அதுவும் அவருடைய தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை பயன்படுத்துவதையும் சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. சீனா தனது சேட்டலைட் ஃபுட்டேஜ் மூலமாக மிசார்பிசனில் இருந்து சீன வணிக செயற்கைக்கோள் படங்கள் வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா தலைமையிலான தாக்குதலை தாங்கும் மற்றும் பழிவாங்கும் தாக்குதல்களை தொடங்கும் ஈரானின் திறனை கணிசமாக வலுப்படுத்த சீன செயற்கைக்கோள் உளவுத்துறை மற்றும் தகவல் தொடர்புகள் வலுப்படுவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம தொடர்ந்து உங்களுக்கு நாம் 2 தினங்களாக வழங்கி வருகின்ற காணொலிகளில் சீனா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஜலசந்தியை தனது பாதுகாவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஈரானின் 2 சப்மரைன் உளவு நடவடிக்கையில ஈடுபடுது. ஆனாலும் சீனா தன் சேட்டலைட் மூலமாகத்தான் இதை போட்டு கொடுக்குறான். எங்க ஏற்கனவே ஜோர்தான்ல இருக்கிற அவங்களோட தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை போட்டு கொடுத்திருக்கிறான். இப்ப அல் உதைத் ஏர்பேஸ்ல இருக்கிற விமானங்களை போட்டு கொடுத்திருக்குது. நண்பேண்டா சீனாவை சொன்ன. இது சாத்தியமான இலக்குகளின் நிலைகளில் படங்களை வெளியிடுவது சீன ஆதரவு காரணமாக எதிர்கால மோதலில் ஈரானின் இலக்கு உளவுத்துறை கணிசமாக அதிகமாக இருக்கும் என்பதற்கான
சிக்னல்களை அனுப்பும் நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்ற யூகத்தை தற்பொழுது ராணுவ தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதலாக இந்த செய்தியை ஆப்கானிஸ்தானும் ஈரானும் இணைந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் வெவ்வேறு கட்டத்தில் இருந்தாலும் இரண்டு தரப்பு செய்தியும் இதை உறுதிப்படுத்துகின்றது. ஜூன் 23, 2026 அன்று ஈரானுக்கு எதிரான போர்களில் அதன் முந்தைய வரையறுக்கப்பட்ட நுழைவிற்கு முன்னதாக ஜூன் 15 முதல் அமெரிக்க விமானப்படை அட்லாண்டிக் முழுவதும் KC-135, KC-135 மற்றும் KC-46 டேங்கர்களை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெருமளவில் நிலைநிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா. சராசரியாக மேற்கத்திய போர் விமானங்கள் தங்கள் சீன அல்லது ரஷ்ய சகாக்களை விட மிக குறுகிய தூரத்தை கொண்டுள்ளன. இதன் விளைவாக முக்கிய மாநில அரச எதிரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வான்வழி எரிபொருள் நிரப்புதலில் மிகவும் நம்பிக்கை உள்ள அமெரிக்க விமானப்படை உலகின் மிகப்பெரிய டேங்கர் கடற்படை இயக்குகிறது. இது F-16 மற்றும் F-35 போன்ற குறுகிய தூர போர் விமானங்களை பசிபிக், ஆர்டிக் மற்றும் மத்திய கிழக்கு போன்ற பெரிய திரையரங்குகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிப்பது மிகவும் முக்கியம் என்றும் தெரிவிக்கிறார். F-35 மற்றும் F-22 போன்ற ஸ்ட்ரெச் போர் விமானங்களுக்கு இது மிகவும் முக்கியமானது. அவை அவற்றின் குறைக்கப்பட்ட ரேடார் குறுக்குவெட்டு சுய விவரங்களை உள்ளடக்காமல் வெளிப்புற எரிபொருள் தொட்டிகளை எடுத்துச் செல்ல முடியாது என்றும், இரண்டு போர் வகைகளும் ஈரானிய விமானப்படையால் பெற திட்டமிடப்பட்டுள்ளன என்றும், Su-35 போர் விமானங்களை போல் உள் எரிபொருளில் பாதிக்கும் குறைவான தூரத்தை கொண்டுள்ளது. அல் உதைத் விமான தளத்தில் உள்ள டேங்கர் கடற்படையின் அளவின் அதிகரிப்பு ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வான்வெளி எரிபொருள் நிரப்பும் சொத்துக்களை மீண்டும் நிலைநிறுத்துவதன் ஒரு பகுதியை பிரதிபலிக்கிறது. இது ஈரானுக்கு எதிராக நடத்தப்படும் மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்றும், 2024 டிசம்பரில் மேற்கத்திய துருக்கிய, கத்தார் மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற இஸ்லாமிய துணை ராணுவ குழுக்களால் சிரிய அரசாங்கத்தை கவிழ்த்தது. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்க்கும் நீண்டகால மேற்கத்திய கூட்ட நாடுகளின் நோக்கத்தை அடைவதற்கு மத்திய கிழக்கில் நாடகத்தை மறுவடிவமைப்பதில் முக்கியமாக கருதப்பட்டது. இது பிராந்தியத்தில் மேற்கத்திய நலன்களுக்கு ஒரு முதன்மை சவாலை நீக்கும் என்றும், இது மத்திய ஆசியாவில் எதிர்கால சக்தி திட்ட முயற்சிகளுக்கு ஒரு அரங்காக ஈரான் செயல்பட அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதத்தில் விரோத போக்கின் போது ஓரளவு நிரூபிக்கப்பட்ட ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தின் மேம்பட்ட திறன்கள் முழு அளவிலான தாக்குதலை தடுக்கும் ஒரு முதன்மை காரணியாக கருதப்படுகிறது. இருப்பினும் மேற்கத்திய மற்றும் இஸ்லாமிய ஆதரவு பெற்ற துணை ராணுவ குழுக்கள் ஈரானுக்குள் தொடர்ந்து தாக்குதல்களை தொடங்குவதற்காக நிரூபிக்கப்பட்ட திறன் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய முக்கிய புள்ளியாகவும் கருதப்படுகிறது. புதிய KC-46 டேங்கர் திட்டத்தில் உள்ள முக்கிய சிக்னல்கள் காரணமாக அதன் தொலைதூர பார்வை அமைப்பின் செயலிழப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் ஏற்றம் போன்ற தொடர்ச்சியான உயர்மட்ட தொழில்நுட்ப குறைபாடுகள் மற்றும் எரிபொருள் அமைப்பு கசிவுகளின் வரலாறு உள்ளிட்ட பல காரணங்களால் அமெரிக்க விமானப்படை KC-135 நம்பியிருப்பது குறிப்பாக அதிகமாக உள்ளது என்றும், இது விமானப்படை கடந்த காலங்களில் கொள்முதல்களை நிறுத்தி வைக்க வழிவகுத்தது என்றும், KC-46 மிஷன் திறன் விகிதங்களும் மிகவும் குறைவாக உள்ளன. டேங்கர் இருப்பு அதிகரிப்பிற்கு இணையாக அமெரிக்க ஆயுதப்படைகள் மத்திய கிழக்கில் ஏராளமான சொத்துக்களை முன்கூட்டியே நிலைநிறுத்தியுள்ளன. அல் உதைத் விமான தளம் மற்றும் ஜோர்டானின் நொபாபாக் சால்டி விமானத்தடம் இந்த கட்டமைப்பில் இரண்டு முதன்மை முனைகளாக செயல்படுகின்றன. அல் உதைத் விமான தளத்திற்கு போதுமான பாதுகாப்பை வழங்க பேட்டியாட் அமைப்பின் திறன் கடுமையாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் வரையறுக்கப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக அமைப்பின் நிரூபிக்கப்பட்ட வரம்புகளை கருத்தில் கொள்ளும் போது கத்தாரில் அல் உதைத் விமான பேஸ் தாக்கு பிடிக்குமா என்ற கேள்வியும் அதிக அளவு இங்கு வருகின்றது. ஆக கத்தார் மீது தாக்குதல் அதிகரிக்குமானால்
கத்தாரில் உள்ள நம்மவர்கள் தயவு செய்து நாட்டை விட்டு கிளம்ப வேண்டிய முக்கியமான கட்டத்துக்குள் இருக்கின்றார். ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுமானால் முதல் தாக்கப்படும் இடமாக அல் உதைத் ஏர்பஸ் மற்றும் இஸ்ரேல், இந்த 2 இடங்களும் பெருமளவு தாக்கப்படும். இந்த சண்டை நீடிக்கப்படுமானால் கட்டார் ஒரு சிறிய நாடு என்பதாலும் கட்டாருக்குள் இருக்கின்ற நம்மவர்கள் இலங்கை இந்திய அன்பர்கள் உடனடியாக உங்களது மூட்டை முடிச்சுக்களை கட்டி வெளியேறுவது சிறப்பு. அவங்களோட தாட் ஏவுகணைகள் மற்றும் எதிலே அந்த அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கு பிடித்தாலும் அதையும் தாண்டி இந்த முறை மிக அதிகமான தாக்குதலை தொடுக்க போகின்றது ஈரான். அதாவது ஒன்று இல்லைன்னு பண்ண போறான் ஈரான் தாடிக்காமல். எனவே நம்மவர்கள் அநேகமாக அங்கு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்ற கட்டாருக்குள் இருக்கின்ற மக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செய்திகள் உடனுக்குடன் பரிமாறும் அளவுக்கு இருக்கின்றோம். ஏனைய தளங்களும் செய்திகள் வழங்குவதற்கு நாங்கள் துரிதமாக முன்கூட்டி அந்த செய்திகளை வழங்குவதற்காக இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு தவிர்க்கப்படாத யுத்தமாகத்தான் இது இருக்கின்றது. எது எப்படியானாலும் ஓரளவு தாக்கு பிடிக்கக்கூடிய வழிவகைகளை கத்தார் கொண்டிருந்தாலும் அவங்க அமெரிக்காவை நம்பித்தான் இந்த பாதுகாப்பு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் அடிச்சு வீழ்த்த போது சீனாவும் ரஷ்யாவும் சைனா எல்லாம் சேர்ந்து. ஆக பார்க்கலாம் நாங்கள் எந்த அளவு தாக்கு பிடிக்க போகின்றோம், எந்த அளவு இந்த யுத்தம் எதிர்கொள்ள போகின்றோம் என்பதையெல்லாம் உலக தரப்பால் மிகவும் நுண்ணியமான முறையிலும் நுணுக்கமான முறையிலும் பாராய்ந்து வருகிறார்கள். பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் அன்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.